இதை அப்படியே நான் மாற்றிட்டேன். சாமராயிலேருந்து எடுத்துகிட்டு அந்த லுக்குக்காக மாற்றிட்டேன். இந்த பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட் ரீஸ்டோரேஷன் ஒர்க் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக வந்து இந்த வீடியோ நான் வந்து காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம பைக் வந்து ஃபுல்லாகவே வந்து மாடிஃபை பண்ணி வச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1 year ஆச்சு இந்த மாடிஃபிகேஷன் எல்லாம் முடிக்கிறதுக்கு. ஸோ ஸ்பேர்ஸ் அது இதுன்னு அரேஞ்ச் பண்ணி முடிக்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து நம்ம இன்ஸ்டாவில் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் சார்ஜஸ் ஆச்சு, வண்டி ஃபுல்லாக ரெடி பண்ணுறது எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஒவ்வொரு ஸ்பேர் வைஸாகவே சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வண்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரைக்குறையாக வந்து ரெடி பண்ணி நம்ம இன்ஸ்டால வீடியோலாம் போட்டுருந்தோம். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இன்ஜின் ஒர்க் வந்து எல்லாமே முடிச்சுட்டு இப்போ ரிவ்யூ கேட்கறதுக்கு இங்கே பாருங்க. என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே. ஹே வாட் தி ஃபிஷ் மேன். பட்டு முட்டாய் கட்டி மாத்தி பட்டு வண்ண மறந்து கஞ்சி கொண்டு போறவளே மாறி வந்திருக்க குள்ளனி வாரியா. இவன் லேடிஸ் விஷயத்துல டிசிப்ளினான கேங்ஸ்டர். இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 29 years ஓல்டு ஆயிடுச்சு. ஸோ இதோட மாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1995. நான் இங்கே ஸ்டிக்கர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1995 வந்தது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 29 years ஆயிடுச்சு. இதுதான் வந்து இதோட ஸ்டோரி. இதோட பேக் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வண்டி கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 13 வருஷமா இருக்கு. ரொம்ப நல்லா வந்து பிக்கப் நல்லா இருக்கும், சவுண்ட் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாங் போகிறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதனால வந்து பர்சனலாக எனக்கு இந்த பைக் ரொம்ப பிடிக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இந்த வண்டி நான் நான் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்டே வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.5 hours நான் வந்திருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் படிக்கும்போது இந்த வண்டி நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து மாடிஃபிகேஷன்லாம் எதுவும் பண்ணலை. ஜஸ்ட் லைக் இது ஒரிஜினாலிட்டியாக வச்சு ஓட்டிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பேர்ஸ்லாம் வாங்கி எல்லாமே வந்து மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 29 வருஷம் முடிஞ்சு 29 வருஷம் முடிஞ்சு இப்போ 30வது வருஷம் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ஸ்டில் வந்து நம்ம 2 stroke வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து இன்ஸ்டாவோட பேஜுமே இருக்குது. விண்டேஜ் எக்ஸ்ப்ளோரர் vlogsன்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காம நீங்களும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியை நான் ஏன் ரெடி பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 13 வருஷமா அந்த வண்டி என்கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட 2011 இருக்கு. நான் காலேஜ் படிக்கும்போது ஓட்டிட்டு இருந்தேன். அப்போதுலேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி மேலே எனக்கு ஒரு கிரேஸ் இருக்கு. சுசுகியோட மேட்ல வந்து சாமுராய் வந்து பிக்கப் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட சவுண்ட் நல்லா இருக்கும். ஷோகன் மாடல் இருக்கு, ஷாகன் மாடல் இருக்கு. பட் நான் அந்த சாமுராய் பைக் தான் வந்து அப்பயிலேருந்து ஓட்டிட்டு இருந்தேன். ஸோ 3 பேர் வச்சு நீங்கள் ஹில்ஸ் போனாலுமே வந்து நல்ல ஒரு பிக்கப்போட போகும். அப்போவே வந்து ரெடி பண்ணணும்னு ஒரு ஆசை. பட் ஆனால் அப்போ இருந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்ல பண்ண முடியல. ஸோ என்னைக்கா ஒரு நாளைக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணிடுவேன்றது தெரியும். பட் ஆனால் அது வந்து இத்தனை நாள் டைம் எடுத்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் எஃப்சி எல்லாம் முடிச்சு 29 வருஷம் முடிஞ்சு இன்னைக்கு 30 years ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இன்னமும் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல் லுக் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில். நம்ம வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட பேர் வந்து எவ்வளோ காஸ்ட் சார்ஜஸ் ஆகிடுச்சுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோட கடைசியில் நான் டோட்டலாக வந்து எவ்வளோ சார்ஜஸ் ஆகிருக்கு, ஸோ இது ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஸ்பேர்ஸ்லாம் நான் வாங்கினேன், எங்கெங்கெல்லாம் நான் அலைஞ்சு சுற்றினேன் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதோட ஓவரால் காஸ்ட்டையுமே நான் வந்து வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வண்டியோட டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெயிண்டிங் வந்துட்டு பெயிண்ட்லேயே வந்து கிராஃபிக் கலர் டிசைன் பண்ணுறாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் நான் பிளான் பண்ணியிருந்தேன் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் வந்து அதோட பட்ஜெட் வந்து அதிகமாக இருந்ததால் என்னால் பண்ண முடியல. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வீடியோஸ் நான் கோத்ரூ பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் மட்டும் கோத்ரூ பண்ணப்போ வண்டியோட ஒரிஜினல் கலர்லேயே போய்க்கலாம் அப்படின்ற பிளான் வந்தது. அப்போ யூடியூப்பில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு பைக் வந்து இந்த சேம் டிசைன் வந்து இது பண்ணியிருந்தாங்க. இதோட பெயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வண்டியோட ஒரிஜினல் கலரான ரெட் அண்ட் பிளாக்லேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டிக்கு ஃபுல் பெயிண்ட் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டிக்கு வந்து ஆர்டினரி ரெட்டு ப்ளஸ் கீழே பாட்டம் ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட டேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது ரெட்டில் இருக்கும். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் கேஸ்லேருந்து கம்ப்ளீட்டாகவே வந்து எல்லாமே பிளாக்ல தான் நான் கொடுத்துருந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினரி பெயிண்ட் தான். ஆர்டினரியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெயிண்ட் வந்து ஃபேட் ஆகாது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஃபெராரி ரெட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அது கொடுத்துருக்கோம். அவ்வளோ சீக்கிரம் வந்து வெயிலில் வந்து உங்களுக்கு ஃபேட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெயிண்டிங் வந்து நான் எங்கே பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேலமில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து பண்ணேன். அவரோட நேம் வந்து அன்புன்னு சொல்லிட்டு நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபுல் பெயிண்டிங் வேணாலும் பண்ணிக்கலாம். அவ்வளோ எந்த மாதிரி உங்களுக்கு பெயிண்டிங் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அவர்கிட்ட.
அது மட்டும் இல்லாமல் என்ன கலர்ஸ் கேட்குறீங்களோ அது சொல்லிடுவார் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த வண்டி பெயிண்ட் பண்ணவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலம்லேயே வந்து ரொம்ப பழைய ஆள், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாகவே வந்து அந்த பெயிண்டிங்கில் இருக்கிறதால நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காரு. பார்த்த யாருமே நல்லா இல்லைன்னு சொல்லலை. ஸோ நீங்களும் வந்து அந்த ஃபுல் லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கீழே இருக்கும்போது உங்களுக்கு நல்லா ஒரு ஃபேடாக தெரியும். வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில 2 ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுடர் கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ பவுடர் கோட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே நம்ம சைலன்சர் பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டிங், இது பிளாக்லேயே வந்து பவுடர் கோட் பண்ணதை இது நம்ம பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா நிற்காது. ஸோ அதனால இது வந்து பவுடர் கோட்டிங் கொடுத்துட்டாங்க. இது ஃபுல்லாக வந்து தனியாக கழட்டி நான் பவுடர் கோட்டிங் கொடுத்தேன். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லேட்டஸ்ட் வர வண்டிங்களில் இருக்க பவுடர் கோட்டிங் மாதிரி தெரியும். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரியருமே வந்து பவுடர் கோட்டிங் தான். இது வந்து பவுடர் கோட்டிங்லேயே வந்து ஷைனிங் தெரியும் உங்களுக்கு, பெயிண்டிங் மாதிரியே தெரியும். பட் ஆனால் பவுடர் கோட்டிங் இந்த கேரியர். பெயிண்டிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மக்கார்டுலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக நட்டு போர்டுலேருந்து எல்லாமே வந்து நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். பெயிண்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் பிரித்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிஸ்மேண்டில் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாட்டம் அண்ட் டாப் ரெண்டுமே வந்து ரெட் அண்ட் பிளாக்ல பண்ணியாச்சு. இன்வெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெயிண்டிங் சார்ஜஸ்க்கு நம்ம எவ்வளோ காஸ்ட் சார்ஜஸ் செலவு பண்ணோம் அப்படின்னா 11,000 வந்து அவங்க சார்ஜஸ் பண்ணாங்க. எக்ஸப்ட் வந்து இந்த கேரியருக்கும் இந்த பவுடர் கோட்டிங் இல்லாமல் வண்டியோட ஃபுல் பெயிண்டிங்க்கு வந்து 11,000 நமக்கு சார்ஜஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பெயிண்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்கார்டு வந்து நம்ம ஆல்ட்ரு மக்கார்டு தான். இது வந்து வேறு வண்டியோடது CD100 நினைக்கிறேன். அதோட பிளாக் வாங்கி நம்ம பெயிண்ட் பண்ண கொடுத்துருந்தோம். ஸோ இந்த டூம் பெயிண்டிங் கொடுத்துருந்தோம். டேங்க்கு, சைட் டோர்ஸு எல்லாமே வந்து கம்ப்ளீட் ரெட்டில் கொடுத்துருந்தோம். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் நான் என்னென்னலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன், என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், இதெல்லாம் வந்து ஒரிஜினாலிட்டிங்க நான் 1 by 1 இப்போ நம்ம பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூம் செட்டு, இதில் சாமுரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் டைப்பில் டூம் தான் இருக்கும். அது கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு இதை ஷோகன் டைப்புக்கு மாற்றணுங்கிறதுக்காகவே நான் வந்து இந்த டூம் செட் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது இனிஷியலாக வந்து நான் கோயம்புத்தூரில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யாவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒயிட்டில் தான் வரும். இது நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கேன். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட் வந்து ஸ்ப்ளெண்டரோட லைட், நமக்கு வந்து பவர் நல்லா இருக்கும். அதோட வெளிச்சம் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிறதால ஸ்ப்ளெண்டரோட இப்போதைக்கு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இதோட சதுர டைப் தான் நம்ம போடணும், ஷோகன் மாடலு. அது லேட்டாக போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வச்சுருக்கேன் இது பிளான். இதோட உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆர்பிஎம் மீட்டர் வந்து நம்ம கேரளா ஸ்டைல் ஆர்பிஎம் மீட்டர் இங்கே தான் பிளான் பண்ணலாம், இங்கே தான் வைக்கலான்னு இருந்தேன். பட் ஆனால் மெக்கானிக் வந்து ஸோ அங்கே வேண்டாம் இங்கேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சு கொடுத்துருக்காரு. அது போக இதோட ஸ்பீடா மீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழைய ஸ்டார் சிட்டி மாடலோட ஸ்பீடா மீட்டர் தான் அது. நான் ஷோகனோட ஒரிஜினல் தேடிட்டு இருக்கேன், கிடைக்கல. பட் கிடைச்சோன்னே அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் இருக்கேன். இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேண்டில் பார், இந்த ஹேண்டில் பார் வந்து நமக்கு ஒரு வைடு ஹேண்டில் பாராக இருக்கும், கேரளா டைப் போடுது. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா நமக்கு டிரைவிங் கம்ஃபர்டபுள் வந்து நல்லாயிருக்கும். ஸோ லாங்காக பிடிச்சி ஓட்டும்போது நல்லா லாங்காக இருக்கும். ஸோ ஷோல்டர் வலிக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிரர்ஸ் பாக்ஸ் டைப் மிரர் வந்து பழைய டைப் தான் வேணும்னு தேடி வாங்கியிருந்தேன். இது வந்து நமக்கு ஈஸியாகவே கிடைக்கிது இப்போ இருக்க மார்க்கெட்டில். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைடு ஆங்கிளுக்கும் ஸோ இந்த பாக்ஸ் டைப்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடு வியூஸ் வந்து நல்லா தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஷோகன் டைப்போட இண்டிகேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 4மே வந்து ஷோகனோட மாடல் தான். இந்த நம்பர் பிளேட் வந்து லேட்டஸ்ட் மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ரோடிங் டயர் தான் போட்டுருக்கு, நல்லாயிருக்கும் கொஞ்சம் டிரைவிங்க்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே புது டயர் தான். ரிம் ஒர்க் எல்லாமே மாற்றிட்டேன். ஸோ கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹப் எல்லாமே வந்து நான் பெயிண்டிங் கொடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டு வந்து நான் ஏற்கனவே மாற்றினது. ஸோ எல்லாமே ஆல்ட்ரேஷன் அப்படிங்கிறப்போ இந்த மக்காடு வந்து உட்கார வைக்கிறதுக்கு நம்ம இந்த இதெல்லாம் மாற்றி தான் ஆகணும். இது வேறு வண்டியோடது, எந்த வண்டியோடதுன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. லேட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பல்சரோடது போட்டுக்கலாம், வித் டிஸ்கோட போட்டுக்கலாம். டிஸ்க்கு மேலே வந்து எனக்கு அவ்வளோ வந்து நாட்டம் இல்லை, நான் டிஸ்க்கு போடலை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான குயிக் த்ராட்டல் நான் வாங்கி வச்சுருக்கேன். பட் நான் இன்னும் அதை போடலை. ஏன் அப்படின்னா ஆயில் பம்ப்லாம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வேலை செஞ்சுருக்கிறதால அது போட்டோம் அப்படின்னா நம்ம அது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அந்த சேம் ஒயரில் வந்து ஆயில் பம்புக்கு கிடைக்காது. அதனால் வந்து அதையும் ஆல்ட்ரு பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற பிக்கப் இருக்கிற சவுண்ட் எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பம்பர் வந்து நார்மல் அந்த சிங்கிள் ராட் பம்பர் தான். நாங்கள் வாங்கும்போதே வந்து பிளாக்காக கேட்டு தான் வாங்கணும். இது பெயிண்டிங் கிடையாது, கடையில் வரும்போதே உங்களுக்கு இந்த மாடல்லே கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மக்காடு யூஸ் பண்ணியிருக்கோம். மக்காடுமே வந்து நம்ம ஆல்ட்ரு தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது மக்காடு வந்து சும்மா நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப நல்லா ஃபிட்டாக டைட் பண்ணியிருப்பாங்க. உள்ளே வந்து கிளாம்ப் எல்லாமே கொடுத்து இது பண்ணியிருப்பாங்க. இந்த கிளாம்ப் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஸோ
ஸோ எதுவுமே ஆர்டர் அவ்வளோ சீக்கிரம். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரியர் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணுறப்போ இந்த ஏரியா வந்து கவர் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் நான் பார்த்தேன். ஸோ எந்த மாதிரியான லேட்டஸ்ட் டைப்லாம் வைக்கிறாங்க. இதில் லேட்டஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் நான் நிறைய பார்த்தேன். ஸோ சிங்கிள் ராட் வச்சு சும்மா செதுக்கின மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் அது லுக் நல்லா இருந்தது. அதுக்கு முன்னாடி நான் இதை ரெடி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த செட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் இருக்க கீழே இந்த டைல் லைட்டு அந்த இண்டிகேட்டரோட செட்டு வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா RX 100ஓடது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேக்ஸ் 100ஓட பேக் சைடு வியூ. இது அப்படியே நான் மாற்றிட்டேன். சாமராயிலேருந்து எடுத்துகிட்டு அந்த லுக்குக்காக மாற்றிட்டேன். இந்த கேரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோடது. ஸ்ப்ளெண்டர் தான் எடுத்து இந்த பைப் வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணி ஆட் பண்ணி நமக்கு தேவைன்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம். ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லுக் நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து எல்லாமே பார்த்து தான் வந்து நான் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் டைம் எடுத்துருச்சு எனக்கு. இதோட சஸ்பென்ஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா நமக்கு அந்த ஒரிஜினல் சஸ்பென்ஷன் தான் நான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது ஸ்ப்ரிங் டைப் வந்து ரெட் இந்த கலரை மேட்ச் பண்ணி போடலான்னு தான் வச்சுருந்தேன். பட் ஆனால் ஃபுல்லாகவே வந்து ஆல்ட்ரு பண்ணணும், சைட் ஸ்டாண்டுக்கு ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னாங்க. இப்போதைக்கு அது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதால அது ஒரிஜினல் ஆக்ஷனோட அந்த கேலிபரோட சஸ்பென்ஷன் அது ரெண்டுமே. ஸோ 1800 சம்திங் வந்தது போட்டிருக்கேன். நல்லாயிருக்கு, ஆக்ஷன் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இது வந்து நமக்கு தேவைப்படுது. ஏன்னா நம்ம வண்டிக்கு வந்து எதுவுமே போடலை, கவர் பண்ணதை எதுவுமே. ஸோ ஏதாவது திங்ஸ் வாங்கினா கூட நம்ம அதை மாட்டிட்டு போயிடலாம். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி கார்டு போட்டிருக்கேன் சைடில், மேக்ஸ் 100ஓட சாரி கார்டு. ஸோ கிட்ஸோ இல்லை வேறு யாரோ உட்காந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கட்டும்ங்கிறது அந்த சாரி கார்டு போட்டிருக்கேன். ஸோ நிக்கல்லே போட்டிருக்கேன் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிவிக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ டயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக போடலான்னு பிளான் இருந்தது. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் 16 இன்ச் ஹப் போட்டு அதுக்கான சின்ன டயர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ அது போடும்போது இந்த சஸ்பென்ஷன் எல்லாமே நம்ம மாற்றிக்கலாம். இந்த டயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூப்லெஸ் டயர் தான் போட்டிருக்கேன். டியூப்லெஸ் 300/318 தான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா சப்போஸ் எங்கேயாவது பஞ்சர் ஆச்சு அப்படின்னா கூட நம்ம மவுத்தை கட்டிட்டு ஓட்டிகிட்டே வந்துடலாம். அதனால தான் சேஃப்டிக்கு போட்டிருக்கேன். வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு வந்து நான் ஸ்டிக்கரிங் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம சேலமில் AVR சோனா காலேஜ் பக்கத்தில் BM ஸ்டிக்கர்ஸ்னு ஒரு கடை இருக்குது. நான் அட்ரஸ் வந்து கீழே கொடுக்குறேன். அவங்க தான் வந்து ஸ்டிக்கர் பண்ணி கொடுத்தாங்க. கம்ப்ளீட் ஸ்டிக்கர் வந்து டேங்க் ஸ்டிக்கர், சைட் டோர் ஸ்டிக்கர், அப்புறம் டூமோட ஸ்டிக்கர் எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ 700 தான் சார்ஜஸ் பண்ணாங்க. நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க நம்ம பெயிண்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததான் நம்ம லைட் செட்டிங்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். என்னென்னா நமக்கு நார்மல் லைட்டு ஆன் பண்ணும்போது நமக்கு நியூட்ரல் லைட் ப்ளேஸ் ஆகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக நீங்கள் என்ன ஒரு கிளாக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு RPMல பார்க்கிங் லைட் தெரியும். ஸோ உள்ளே வந்து ரெட் அண்ட் ப்ளூ இப்போ கிளியராக தெரியல, நான் நைட் காட்டுறேன் உங்களுக்கு ஒரு டைம் ப்ளே பண்ணி நைட் வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனில் இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஒரு பார்க்கிங் லைட் போட்டிருப்பேன். ரெட் அண்ட் ப்ளூ வந்து பார்க்கிங் லைட் போட்டிருப்பேன். ஸோ இன்ஜின் கார்டு கீழேயுமே வந்து ஒரு க்ரீன் லைட் இருக்கும். ஸோ அந்த லைட் கீழே அந்த லைட் காட்டிடும். ஸோ இந்த லைட் வந்து நைட்டில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்லைட்லேயுமே வந்து ஒரு சிட் அவுட் மாதிரி போட்டிருப்பாங்க. ப்ளூ கலர் லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹெட்லைட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு சிட் அவுட் எரிஞ்சிட்டே இருக்கும் ப்ளூ கலர். ஸோ இது எல்லாமே வந்து சாவி வந்து நீங்கள் செகண்ட் டைம் போடும்போது தான் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கிங் LED கொடுத்துருக்கேன். ஸோ அட் அ டைமில் வந்து உங்களுக்கு 4மே தெரியுது. அதாவது லைட் செட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நைட்டில் காட்டுறேன் போட்டு எப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் இதோட பவரையுமே வந்து நைட்டில் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் இந்த லைட் பவர் எப்படி இருக்குன்ட்டு. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு மைலேஜ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இன்ஜின் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டியோட கம்ப்ளீட் இன்ஜின் ஒர்க் நம்ம முடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதோட சவுண்டு வந்து நம்ம மஃப்ளர் வந்துட்டு ஷோகனோட மஃப்ளர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பீட் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட மெக்கானிக் யார் ரெடி பண்ணாங்க அப்படின்னா என்னோட மாமா தான் ரெடி பண்ணாங்க. நான் அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணி நீங்களும் உங்கள் வண்டியை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஆவரேஜ் மைலேஜாக வந்து ஒரு 40 to 45 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வண்டியை வந்து விரட்டாமல் ஓட்டுங்க. ஸோ 50லே ஓட்டுங்க. கம்ப்ளீட்டாக வந்து இன்ஜின் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இன்ஜின் வந்து நல்லா செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் விரட்டி எப்படின்னா ஓட்டுங்க, லாங் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இப்போதைக்கு 40 to 45 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைலேஜ் டெஸ்டிங் வீடியோ போடலாம். ஸோ அடுத்து அந்த 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து இந்த வண்டி எவ்வளோ போகுதுங்கிறத நம்ம மைலேஜ் டெஸ்ட்டர் தனியாக வாங்கி அதில் ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ ஹைவேல போய் பார்க்கலாம். ஆவரேஜாக ஒரு 40, 50, 60 பிக்கப்லாம் எப்படி இருக்குன்னா இப்போதைக்கும் பிக்கப் நல்லா இருக்குது. நான் விரட்டாமல் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ விரட்டி ஓட்டினா இன்ஜின் அலைன்மெண்ட் மாறும். அதனால் விரட்டாமல் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ வண்டியோட பீட் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன் இப்போ.
பீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்பிஎம் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாகும். நம்ம வேணா அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ ஆயில் பம்ப் எல்லாமே வந்து நம்ம வேலை பண்ணியிருக்கோம். நான் வெளியில் ஓட்டி காட்டுறேன், இங்கே இருக்க இடம் வந்து வேண்டாம். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஆயில் டேங்கில் வந்து பெட்ரோல் மட்டும் தான் போடுவோம். ஸோ ஆயில் பம்ப் வந்து வேலை பார்த்துருக்கோம். வண்டியில் உள்ள வந்து ஆயில் பம்ப்பு நம்ம ரேஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து அதுவே எடுத்துக்கும். அந்த ஆயில் பம்ப் ரீசனால தான் வந்து நான் குயிக் த்ராட்டில் வந்து செட் பண்ணல. குயிக் த்ராட்டில் செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து குயிக் த்ராட்டோட ஒயரை கட் பண்ணி அதுக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றதால தான் வந்து வெயிட் பண்ணி வச்சுருக்கேன். பீட் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் ரன்னிங்லேயும் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்ததாக வந்து வேறு எதுவும் விட்டுட்ட மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ இவ்வளோ தான் இந்த வண்டியில் நான் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட் ரீஸ்டோரேஷன் ஒர்க் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு நான் ஆவரேஜாக வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 40,000 வந்து எனக்கு செலவாச்சு. ஸோ ரொம்ப நாளாக செலவு பண்ணணும்னு ஆசை, செலவு பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். செலவு பண்ணி நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா 2 ஸ்ட்ரோக் நம்மகிட்டையும் ஒன்று வந்து இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் செலவு பண்ணி எனக்கு பிடிக்கும் அந்த வண்டி ரொம்ப. ஸோ அதனால் நான் செலவு பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நான் மெக்கானிக் நம்பர், பெயிண்டர் நம்பர், ஸோ எல்லாமே வந்து நான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். ஸ்பேர்ஸ் ஒவ்வொன்றா வாங்கி அவசரப்படாமல் பொறுமையாக வந்து ரெடி பண்ணி நீங்களும் உங்கள் வண்டியை பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம். ஸோ 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் நமக்கு இப்போ கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோ டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அது வரைக்கும் டாடா பாய் அண்ட் see you.